ஸோ போன கிளாஸ்ல நம்ம சர்வதா தம் அபிநந்தந்தி தம் ஆலபந்தி தம் பார்ஷ்வே குர்வந்தி தேன சக சுகம் அவதிஷ்டந்தே தஸ்ய வச்சனம் ஸ்ருண்வந்தி தத்ர வர்ஷந்தி யः அஹர்நிஷம் அனவரதம் உபரச்சிதாஞ்சலிः அதிதைவதம் இவ விகதான்யகர்த்தவ்யः ஸ்தௌதி யோவா மாஹாத்மியம் உத்பாவயதி. இதோட நிறுத்தினோம் சுகநாச உபதேசத்துல. இப்ப அடுத்தது வந்து படிப்போம். கிம்வா தேஷாம் किं वा तेषां साम्प्रतं येषाम् அதி अतिनिशस्प्रायोपदेश அதி அதி நிருஷம்ச பிராய உபதேச நிர்கிருணம் अतिनृशंसप्रायोपदेश निर्धनं நிர்கிருணம் निर्गणं कौटिल्यशास्त्रं प्रमाणे अभिचारक्रिया இல்ல, கௌட்டில்ய சாஸ்திரம் பிரமாணம், அவ்வளவுதான். பிரமாணே எங்க இருக்கு? प्रमाणं ம், ம், प्रमाणं ம். अभिचारक्रिया क्रूर क्रूरैकप्रकृत्याः பிரகிருதயः प्रकृत्याः ம். புரோதசः पुरोगसो குரவः पुरोगसो गुरवः ம், पराभिसन्दापरा ம். मन्त्रिणः ஆக்சுவலி பர उपदेष्टा பர அபிசந்தான பரான்னு இருக்கணும். அங்க ஒரு நகாரம் போயிடுத்து. பர पर அபிசந்தான பராஹா மந்திரிணः पर अभिसन्दापरा मन्त्रिणा உபதேஷ்டாரः. उपदेष्टारः ஆ. सहज प्रेम प्रेमादृतय பிரேம ஆர்திர ஹிருதய அனுரக்தாக सहज பிராதரः உச்சேத்யா. प्रेम आर्दय नृतुका சரி. கிம் வா தேஷாம் சாம்பிரதம் ஏஷாம் ஆதி நிருஷம்ச பிராயோபதேச நிர்கிருணம் கௌட்டில்ய சாஸ்திரம் பிரமாணம் அபிசார கிரியா க்ரூரைக பிரகிருதயः புரோதசः குரவः பராபிசந்தான பராः மந்திரிணः உபதேஷ்டாரः சகஜ பிரேமார்த்ர ஹிருதயானுரக்தாக பிராதரः உச்சேத்யாக. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த லக்ஷ்மி வசாத்து ஒண்ணு, யௌவன வசாத்து ஒண்ணு, இந்த மாதிரி தன்னை வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரைடுலே வாழ்ந்துட்டு இருக்கா. அதை பத்தி தான் இப்போ ஒரு அப்ஜெக்டிவும் நம்ம முன்னாடி இதுல பார்த்தோம், பேராகிராஃப்ல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கிம்வா தேஷாம் சாம்பிரதம், சாம்பிரதம்னா யுக்தம்னு அர்த்தம், உச்சிதம்னு அர்த்தம், கிமபி நேன்னு அர்த்தம். கிம்வாதே அவளுக்கு எதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய யூசேஜ் தான். அவளுக்கு எதுவுமே கரெக்ட்னு இல்லை, கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். அவ எதைதான் கரெக்ட்னு ஒத்துப்பா, அவ எதையுமே கரெக்ட்னு ஒத்துக்க மாட்டா. சோ அசாம்பிரதம் சாம்பிரதம், சாம்பிரதம்னா யுக்தம்னு அர்த்தம். கிம்வா தேஷாம் சாம்பிரதம், அவாக்கு எதுதான் உச்சிதம், கிமபி ந ஏஷாம் ஆதி நிருஷம்ச பிராய உபதேச நிர்கிருணம் கௌட்டில்ய சாஸ்திரம் பிரமாணம். ஸோ அவளுக்கு வந்து என்னன்னா அதி நிருஷம்ச பிராய அதி க்ரூர பலக யஹ உபதேச, அது எது அப்படின்னா இந்த கௌட்டில்ய சாஸ்திரம். கௌட்டில்ய சாஸ்திரம்ங்கிறது கௌட்டில்யஸ்ய சாஸ்திரம், அதாவது சாணக்கியனுடைய நீதி சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம். ஸோ கௌட்டில்ய சாஸ்திரம் பிரமாணம் என்ன அப்படின்னா அதி நிருஷம்ச பிராய அதி க்ரூர பலக யஹ உபதேச தேன நிர்கிருணம் நிர்கதா கிருணா நிர்கிருணா யஸ்மாத் நிர்கிருணம். ஸோ தத்து அந்த யஸ்மின் தயா லவ 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 சேஷோபி ந வித்யதே தாதிருஷம் இது பாவக. அவளுக்கு வந்து இப்படிப்பட்டவாளுக்கு எது பிரமாணம் அப்படின்னா கௌட்டில்ய சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது அர்த்த சாஸ்திரம் தானே நிறைய விஷயங்களுக்கு பிரமாணமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் பல விஷயத்துக்கு அர்த்த சாஸ்திரத்தை தானே பிரமாணமா எடுத்துக்கிறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க வந்து இந்த அர்த்த சாஸ்திரத்தை இங்க வந்து நெகட்டிவா சொல்றாங்கிறது இல்ல. அந்த அர்த்த சாஸ்திரம், அந்த கௌட்டில்ய சாஸ்திரம், கௌட்டில்யஸ்ய சாஸ்திரம் கௌட்டில்ய சாஸ்திரம் ததேவ பிரமாணம் தேஷாம். சரியா? அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆதி நிருஷம்ச பிராய உபதேச நிர்கிருணம். சோ வந்து என்ன அப்படின்னா ஆதி நிருஷம்ச பிராயக ரொம்ப குரூரமான ஒரு உபதேசம், தேன உபதேசேன என்ன அப்படின்னா நிர்கிருணம் அப்படின்னா நிர்தயம்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒரு தயதாட்சிண்யம் இல்லாத கௌட்டில்ய சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னா
இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கௌட்டில்ய சாஸ்திரத்தை நெகட்டிவா சொல்றான்னு எடுத்துக்காதே. அவ வந்து தே வில் பி வெரி வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் இன் எனிதிங் தே டூ. அவளுக்கு தயா தாட்சிணியம்ங்கிற ஒரு குணமே இல்லாம எல்லாத்தையும் எல்லா விஷயங்களிலும் ரொம்ப ஒரு क्रूரமா நடந்துப்பா. சரியா? அதுதான் இங்க விஷயம். அதுக்கப்புறம் அபிசார கிரியா क्रूर ஏக பிரகிருதயः புரோதசः குரவः. அவளுக்கு யாரு குருக்கள் அப்படின்னா, அபிசார கிரியா क्रूर கிரியா, அபிசாரः இது கிரியா, அபிசாரஸ்ய கிரியான்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அபிசார கிரியா ஏவ குரூரக. சரியா? அபிசார கிரியா குரூரைக பிரகிருத்தையா. அபிசார பிரயோகம் அப்படின்னா, ஆபிசார பிரயோகங்கிறது இந்த சித்து வேலை சூன்யம் வைக்கிறதெல்லாம் சொல்றா தெரியுமா? அவ வந்து முடிஞ்சு வைக்கிறா, அங்க பண்ணுவா, சூன்யம் வைப்பாலாம் சொல்றாள். அதெல்லாம் ஆபிசார பிரயோகங்கள்னு அர்த்தம். சோ அந்த அபிசார கிரியா, அந்த காரியம் வியாபாரம், அந்த கிரியா ஏவ குரூரக ரொம்ப கொடுமையானது. அந்த குரூரைக பிரகிருத்தையா, அதுல அதுல மாத்திரம் அதிலே புத்தி இருக்கின்ற, இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிற புரோதசகா ஏவ குரவ, அவாதான் இவாளுக்கு குரு. புரியுறதா? தயா क्रूराः ஏகாः பிரகிருதயः. அந்த மாதிரி அபிசார பிரயோகம் பண்ணி பண்ணி ரொம்ப क्रूரமான ஒரு சுபாவத்தோட இருக்கின்ற புரோதசகா இவாளுக்கு குரவா, இவாளுக்கு குருக்களாக இருப்பா. சோ அந்த மாதிரி குருக்களா அவ இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னா, குருங்கிறவர் என்ன, குரு ருணத்தி இது குரு. அந்தகாரத்தை யார் போக்குறாளோ அவாதான் குரு இல்லையா? சோ இங்க வந்து என்ன அப்படின்னா, உனக்கு இவா பர்டிகுலரா ஒருத்தரோட செட் ஆலையா, அவளுக்கு இந்த பிரயோகம் பண்ணி அவளை வந்து நீ கெடுத்துடு. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஜபம் பண்ணா, இந்த ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை ஜபிச்சா அவளுக்கு நாசம். இந்த மாதிரி சொல்றாளோனோ, பிரத்யங்கரா தேவிக்கு வந்து அமாவாசை அமாவாசை ஒரு மிளகால வந்து இது பண்ணா சத்ரு நாசகா, அந்த மாதிரி நிறைய சொல்றா இல்லையா? அதெல்லாம் நடக்கக்கூடும். பட் அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ரிவர்ட் ஆச்சு அப்படின்னா தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பலம் இருக்கணும், தபோபலம் இருக்கணும் இல்லையா? சோ அந்த தபஸ் பலம் இருக்கிறவா அப்ப பண்ணலாமாவான்னா பண்ணக்கூடாது. தபஸ் பலம் இருக்கிறவா, அந்த மாதிரி ஒரு தபோபலம் இருக்கிறவா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடே பண்ண மாட்டான். சத்ரு நாசம்ங்கிறது நம்ம என்ன, புரியுறதா? நம்ம என்ன பண்றது, நவாவாளுடைய கர்மா பகவான் பார்த்து பாருன்றதை விட்டுடணும் இல்லையா? பட் இந்த மாதிரி அபிசார பிரயோகத்துல ஈடுபட்டு இருக்கிறவா அவளுக்கு வந்து என்ன, அவளுக்கு வந்து அந்த அபிசார கிரியா பண்ணி பண்ணி அவளுடைய பிரகிருத்தினா ஸ்வபாவம், அந்த குரூரைக பிரகிருத்தையாக அந்த குரூர ரூபமான ஒரு சுபாவங்களோட இருக்கின்ற புரோதசகா தான் இவளுக்கு குரவ. ஸோ அவளுக்கு நேச்சுரலி உபதேசம் எப்படி நடக்கும் அப்படின்னா, உனக்கு இதுக்கு இந்த காரியம் ஆனமா இந்த ஜபத்தை பண்ணு, இந்த காரியம் ஆனமா இந்த ஜபத்தை பண்ணு, இவாளை அழிக்கணுமா இந்த மாதிரி பண்ணு. புரியுறதா? அதுக்கப்புறம் அபிசந்தான பராக, அபிசந்தான பராக மந்திரினக. சோ மந்திரினக இவர்களுக்கு யாரு வந்து மந்திரிகளா இருக்கா அப்படின்னா, பரேஷாம் அபிசந்தானே, அபிசந்தானம்னா வஞ்சனம், இன்னொருத்தரை வந்து வஞ்சனை பண்றவா, அந்த மாதிரி இருக்கிறவா தான் அந்த அபிசந்தானே பராகானா ரதாகான்னு அர்த்தம். அந்த அபிசந்தானே இன்னொருத்தரனுடைய, பரேஷாம் அபிசந்தானே பராகா பராபிசந்தான பராகா, பரேஷாம் மற்றவர்களுடைய அபிசந்தானே வஞ்சனே, டு டிசீட் தம், டு சீட் தம், அதுல பராகா, அதுல ஒன் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ்டு இன், அவளுடைய மெயின் ஆஸ்பெக்டே என்ன அப்படின்னா மத்தவாளை சீட் பண்ணி வின் பண்றது. அதாவது ஒரு மந்திரிங்கிறவன் ராஜாக்கு வந்து மந்திராலோசனை பண்ணணும், இது கரெக்டு இது தப்புன்னு எடுத்து சொல்றது அவன் கடமை. அதே சமயத்துல தர்ம வழியில சொல்லணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்க்களம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ் ஃப்ரேம்டு ஃபார் அ போர்க்களம். அது இல்லாம அந்த நைட்டு போய் அடிக்கிறது, ஆயுதமே இல்லாதவனை ஒருத்தனை அடிக்கிறது, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து வேற ஒண்ணு ஒத்துணுட்டும், சமாதானத்தை ஒத்துணுட்டும் அங்க போய் வந்து இல்ல இல்ல கடைசி நிமிஷத்துல எடு எடு வாளை தொடு போரை அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ற ஒரு அவாதான் அவனுக்கு, அந்த அப்படிப்பட்ட மந்திரிகள் தான் உபதேஷ்டாரக. இவனுக்கு உபதேஷ்டாரகன உபதேசம் பண்றவாளா இருக்கா. சோ அப்ப அந்த அந்த ராஜாவுக்கு நேச்சுரலி என்ன, he will be inclined towards such people, such thoughts also இல்லையா? சகஜ பிரேமார்த்த ஹிருதயானுரக்தா ரக்தாக பிராதரக உச்சேத்யாக. மேலும் என்ன அப்படின்னா, சகஜம், சகஜம்னா ரொம்ப நேச்சுரலி ரொம்ப சுவாபாவிகம் எது பிரேமா, ஒரு ஸ்நேகம், தேன ஆர்திரம், அதனால் ரொம்ப கிளின்னமாக்கப்பட்ட ஹிருதயம், ஏஷாம் தாதிருஷாக அனுரக்தாக பிராத்தராக, அந்த மாதிரி ஸ்நேகபாவத்தோடு இருக்கின்ற சகோதராக உச்சேத்யாக சமூலம் விநாச யோக்கியாக அப்படின்னு போடுறோம்.
புரியுறதா? ஆ? இங்க வந்து இது ஆக்சுவலி ஒரு ஃபுல் பேராகிராஃப் வரும், இன்னும் ஒரு 3 4 இருக்கு. இவா நமக்கு இதுவா சொல்லியிருக்கா. சரியா இருக்கா நடராஜன் இந்த சார்? லாஸ்ட் இது என்னது பகினி? பிராத்தரக உச்சேத்யாகனா? இந்த மாதிரி அனுரக்தமாக இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் வந்து நாசத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகிடுறார்கள். They are not able to discriminate between the good people and the bad people. They get associated with the guru teachers who are abhichara kriya kurai prakritayah, and they take the advices of ministers who are parabhisandana paraha. பட் அட் த சேம் டைம் அவ யார அழிக்கிறா அப்படின்னா சகஜ பிரேமார்த்த ஹிருதயானு, அதாவது அவளுக்கு வந்து எங்கிட்ட சுபாவத்தோ ஒரு ஒரு பிரீத்தி உண்டு, ஒரு பிரேமம் உண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட பிராதரக உச்சேத்தியா. சரியா? ம். ம். உச்சேத்தியகனா இங்க என்னது சமூலம் என்ன சொன்ன? சமூலம் விநாச யோகியா. யாரு? சரியா? அதாவது அவ கெட்டவாள எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறா, இந்த ஆமா மாதிரி குருவை வச்சுக்கிறா, இந்த மாதிரி மந்திரியை வச்சுக்கிறா. ஆனா யார் இந்த பிரதர்லி அஃபெக்ஷனோட இருக்காளோ அவளை வந்து மூலத்தோட அழிச்சிட்டு தூர தள்ளிடுறா. ஓகே. ஆமா. சரியா? மேல படிங்க. ம். तदेव प्राये अति अतिकुटिलकष्ट चेष्टासः अस्त्रदारुणे சஹஸ்ரதாருணே. सहस्त्रदारुणे राज्यतन्त्रे ம். अस्मिन् ம். महामोहकारिणि च यौवने ம். कुमार ம். ஆமா. तथा ஆமா. प्रयतेताथ ம். यथा नोपहस्यसे जनैः ம். न निन्दसे साधुभिः ம். न दिक् दिक्कीयसे गुरुभिः ம். नोपालभ्यसे ம். सुहृद्भिः न शोचयसे சோச்சியசே வித்வத்பிஹி. शोच्यसे विद्वभिः ஆமா. ததேவம் பிராயே அதிகுட்டில கஷ்டச்சேஷ்டா சஹஸ்ரதாருணே ராஜ்யதந்திரே அஸ்மின் மகாமோககாரிணீ ச யௌவனே குமார ததா பிரயதேதாः யதா ந உபஹஸ்யசே ஜனைः ந நிந்தியசே சாதுபிः ந திக்ரியசே குருபிः ந உபாலப்யசே சுஹൃத்பிः ந சோச்சியசே வித்வத்பிः. சோ ததேவம் பிராயே. சோ இவ்வாறாக என்ன அப்படின்னா தஸ்மாது ஏவம் பிராயாக, அதாவது பூர்வ வர்ணித ஸ்வரூப பகுலாக அந்த மாதிரி இருக்கின்ற, இந்த மாதிரி இருக்கின்ற அதி குட்டில கஷ்ட சேஷ்டா சஹஸ்ரதாருணே ராஜ்யதந்திரே, இந்த அஸ்மின் ராஜ்யதந்திரேக்கு இந்த அதி குட்டில கஷ்ட சேஷ்டா சஹஸ்ரதாருணேங்கிறது அட்ஜெக்டிவா போறது. சரியா? சோ அதிகுட்டிலாக அப்படின்னா ரொம்ப வக்ரமாக இருக்கின்ற, ரொம்ப குரூக்கடாக இருக்கின்ற, கஷ்ட சேஷ்டாக, சோ துக்கத்தை கொடுக்கக்கூடிய அவைகள், தாசாம் சஹஸ்ரம் அவைகளினுடைய ஒரு எக்கச்சக்கம் 1000, தேன தாருணே, அப்படி அதனால் அந்த சஹஸ்ரேன தாருணே ராஜ்யதந்திரே பயங்கரமாக இருக்கின்ற அந்த ராஜ்ய சாசன, அந்த ராஜ்ய சாசன வியாபாரே அந்த வியாபாரத்தில் என்ன அப்படின்னா அஸ்மின் அதிப்பிரசித்தே அனுபூயமாகே. ஓகே. சோ வந்து என்ன அஸ்மின் ராஜ்யதந்திரே, இந்த ராஜ்யதந்திரத்தில் எப்படிப்பட்ட ராஜ்யதந்திரம் அப்படின்னா அதிகுட்டிலம் அப்படின்னா மிகவும் வக்ரமான, ரொம்ப அதிசய ரொம்ப குரூக்கடான, அதிசய வக்ராகா கஷ்ட சேஷ்டாகா, அந்த கஷ்ட அதிசய அதிகுட்டிலாக கஷ்டச்சேஷ்டாக, அதிகுட்டில கஷ்டச்சேஷ்டாக, அதிகுட்டில கஷ்டச்சேஷ்டானாம் சஹஸ்ரம், அதிகுட்டில கஷ்டச்சேஷ்ட சஹஸ்ரம், அந்த அதிகுட்டில கஷ்டச்சேஷ்ட சஹஸ்ரேண தாருணே, அதனால தாருணே ராஜ்யதந்திரே ரொம்ப பயங்கரமான இந்த அஸ்மின் ராஜ்யதந்திரே, இந்த ராஜ்யதந்திரத்தில் என்ன அப்படின்னா மகா மோககாரிணீச்ச யௌவனே, யௌவனம்ங்கிறது யூத்து, அந்த யௌவனம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா மகா மோககாரிணி, பெரிய ஒரு மோகத்தை, ஒரு மூர்க்கத்தனத்தை கொடுக்கக்கூடிய யௌவனே. அதாவது மோககாரினே அப்படின்னா யௌவனாவஸ்தையில
நமக்கு எப்பவுமே அந்த பிளட் வந்து யங் பிளட் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? எல்லாத்துலயுமே இங்கே மவுண்டன்ல இருந்து குதிக்கணுமா, ஒய் கான் ஐ மேக் அ ட்ரை. இதுவே ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிப்போம். வண்டியில வந்து 100ல போனோமா அப்படியே அந்த த்ராட்டில் எழுத்துவோம். ஸோ அந்த யௌவனம்ங்கிறது பயரகிதம் யௌவனம். ஸோ அந்த பயரகிதம் அப்படிங்கிறதுனாலேயே அந்த யௌவனம் எப்படி இருக்கு, மகா மோககாரிணி, பெரிய ஒரு மோகத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்னா முட்டாள்தனங்களினுடைய இருப்பிடமாக இருக்கு அந்த மோககாரணி யௌவனே. they don't see the pros and cons before deciding something. அப்படியே வெச்சோம் உடைச்சோங்கிற மாதிரி காரியத்துல இடங்கக்கூடிய அந்த யௌவனை. அப்படிப்பட்ட யௌவனத்தில் ஹே குமாரனே, சந்திராபீடனை பார்த்து சொல்றார் சுகுணாசர், ததா பிரயதேதாக யதா ந உபஹஸ்யசே ஜனைஹி. அவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கோ. ததா பிரயதேதாக, யூ ஹாவ் டு மேக் சச் அன் எஃபர்ட். யதா, எதனால, ந ஜனைஹி ந உபஹஸ்யசே, நீ வந்து மத்தவாளுடைய சிரிப்புக்கு விஷயமா கூடாது. ஜனங்களினால் சிரிக்கப்படாமல் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்ய வேணும். அப்படி நீ உன்னை கண்டக்ட் பண்ணிக்கணும். புரியுறதா? ந நிந்தியசே சாதுபிஹி, சாதுக்களால நிந்திக்கப்படக்கூடாது. நீ வந்து சாதுக்கள்லாம் வந்து ஐயோ அந்த பையனா அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. சஜ்ஜனைஹி ந நிந்தா விஷயி கிரியசே. புரியுறதா? ந திக்ரியசே குருபிஹி, குருக்களால திக் திக் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? குருக்கள் வந்து ஐயோ இவனா இந்த ஸ்டூடெண்டா, ஐயோ வேண்டாம்பா போரும்பா அப்படிங்கிற அளவுக்கு குருபிஹி ந திக்ரியசே. அந்த மாதிரி பிரயத்தேதாக, அதை நீங்க எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை வந்து நீ போடணும். அப்படி வந்து ஒரு பிரயத்தனத்தை நீ செய்யணும். பிரயத்னம் குருன்னு அர்த்தம். பிரயதேதாக யதா ந உபஹஸ்யசே ஜனைஹி, ஜனங்களால எப்படி சிரிப்புக்கு, மத்தவாழனுடைய கேலி பேச்சுக்கு எப்படி இடம் கொடுக்காம இருக்க முடியுமோ அப்படி ஒரு எஃபர்ட்டை போடணும். சாதுபிஹி ந நிந்தியசே, சாதுக்களால நிந்தா பாத்திரமா ஆகக்கூடாது. அதாவது கெட்டவா வந்து கலன் வந்து திட்டின்டே தான் இருப்பான், ஆனா சாதுக்கள் வந்து சட்டுன்னு நிந்திக்க மாட்டான். அந்த சாதுபிஹி ந நிந்தியசே குருபிஹி ந திக்ரியசே. எல்லாரையும் எல்லாரும் ஒருத்தரை விட்டுட்டா கூட ஒரு குரு ஒருத்தரை விட மாட்டார் இல்லையா? எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், இருக்கிறதுல வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விடப்படாது, புத்திசாலிகள் எங்க வேணா பழச்சுப்பா. சோ ந திக்ரியசே குருபிஹி, குருக்களால, அந்த குரு அப்படிப்பட்டவர் குரு இல்லையா, அந்த குரு வந்து விடமாட்டார். அந்த குருபிஹி ந திக்ரியசே, அதாவது பீஷ்ம வர்த்தஸ்தேமால படிச்சோம் இல்லையா, திக்கு திக்குன்னு உன்னை சொல்லுமே பீஷ்மா உலகம் அப்படின்னு சொல்றார். உன்னுடைய குருவுக்கு அகேன்ஸ்டா நீ போயிட்டேன்னா லோகம் உன்னை திக்குன்னும், உன்னுடைய குருவே உன்னை திட்டிடுவாரே அப்படின்னு. அப்படி இருக்கிற மூடி நான் விரதபங்கம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்றார், அது வேற விஷயம். ஆனா இங்க குருபிஹி ந திக்ரியசே. அப்புறம் சுஹ்ருத்பிஹி ந உபாலம்பியசே. சுஹ்ருத்பிஹி ஃப்ரெண்டுகளால என்ன அப்படின்னா உபாலம்ப விஷய, உபாலம்பகன திட்டுறதுன்னு அர்த்தம், சென்ச்சுரிங். சோ அந்த ந உபாலபியசே சுஹ்ருத்பிஹி ந சோச்சியசே வித்வத்பிஹி, பண்டிதைஹி ந சோச்சியசே அப்படின்னா பண்டிதர்களினால் சோகத்துக்கு விஷயமாக நீ ஆகக்கூடாது. ஐயோ இப்படிப்பட்டவன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு அவளால கூறப்படாது. அந்த மாதிரி ததா பிரயதேதாக யதா ந ஜனைஹி உபஹஸ்யசே ந சாதுபிஹி விநிந்தியசே ந குருபிஹி திக்ரியசே ந சுஹ்ருத்பிஹி உபாலபியசே ந வித்வத்பிஹி சோச்சியசே. புரியுறதா? சரியா இருக்கா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? மாலினி, நெக்ஸ்ட் மேல படிங்க. சூப்பரா இருக்குது இந்த சென்டென்ஸ். என்னது? இந்த சென்டென்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. ஆமா, எல்லா சென்டென்ஸுமே சூப்பரா தான் இருக்கு இல்ல? அது கரெக்ட். பட் திஸ் பர்టిక్యులர் ஒன் we can read it every day. எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற மாதிரி நான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஒரு காரியத்தை முன்னாடி உன்னுடைய குரு உன்னோட முன்னாடி கண்ணு முன்னாடி வரணும். இந்த மாதிரி தப்பா ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேனோ இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சரியா ட்ரீட் பண்ணலையோ, ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கும் போதோ ஆர் நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும் போதோ நம்ம ஒரு தப்பான வழி எக்ஸாம் காப்பி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, குரு தான் அந்த கண்ணுக்கு முன்னாடி வரணும். சீச்சி இந்த மாதிரி ஒருத்தருடைய ஸ்டூடெண்டா நான் இருந்துட்டு அவர் பேர் கெட்டு போகப்படும் இல்லையா? சோ அந்த குரு வந்து திக் திக் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அப்படியே எழுதி வச்சுட்டு டெய்லி படிக்கிற போல இருக்குது. இதுல எல்லாமே அப்படிதான் சார், ரத்னம் தானே. சுகநாச உபதேசம்ங்கிறது நீங்க எழுதி ஒட்டிக்கலாம் அப்படியே ஆத்துல. ஆமா ஆமா கரெக்ட். மேல படிங்க. மேல படிக்கணுமா? படிங்க படிங்க. யதாச்ச ந
प्रहस्यसे ம் विटैः ம் प्र- प्रताय प्रतार्यसे ம் कुशलैः ம் नावलोप्यसे सेवकवृक्कैः ம் न प्रलोभ्यसे ம் வனிதாபிஹி दीप्ताभिः ம் नापिः नापहीसे सुखेन ந அபஹ்ரியசே சுகேன. அதாவது யதாச்சன பிரஹஸ்யசே விடைஹி ந பிரதாரியசே குஷலைஹி ந அவலுப்பியசே அவலுப்பியசே தான் அவலூப்பியசேன்னு இருக்கு. ந அவலுப்பியசே சேவகவர்கைஹி ந பிரலோபியசே வனிதாபிஹி ந அபஹ்ரியசே சுகேன. அதாவது இங்க ஒரிஜினல்ல பார்த்தீங்கன்னா யதாச்சன பிரஹஸ்யசே இல்ல, என்ன தெரியுமா இருக்கு, பிரகாஷ்யசே. காமுகலோகைஹி விட்டாகா அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் காம விஷயமான இருக்கிற அந்த பிளஷர்லே ஈடுபடுறவாளுக்கு விட்டாள்னு பேரு. ஸோ அந்த விட்டைஹி, அந்த விட்ட அதாவது நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரகசிய சேவும் எடுத்துக்கோங்க, பிரகாஷ்ய சேவும் ஓகே. அவளால பிரகாஷ்யசே நீ வந்து வெளி உலகத்துக்கு காண்பித்து கொடுப்பவனாக ஆகிவிடாதே. என்ன அப்படின்னா நீ அவனோட சகசரத்துவம் வச்சுட்ட அப்படின்னா, ஆய் ராஜா அப்படின்னு 4 பேர் எதிர்க்க கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்டை பார்த்து தான் தெரியும். நீங்க யாரோ எப்படிப்பட்டவா அப்படிங்கிறது நீங்க யாரோட பழகுறீங்களோ அதை வச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றோம் இல்லையா. சோ ராஜாவை பார்த்து இந்த மாதிரி காமுக ஜனங்கள் ஃப்ரெண்ட்லியா இருந்தா அந்த ராஜா வந்து எப்படிப்பட்டவன்கிறது தெரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி யதாச்சன பிரகசியசே ஆர் பிரகாஷ்யசே விட்டைஹி. விட்டைஹி பிரகாஷ்யசே ஒன்னும் நன்னா இருக்கு. ஏன்னா இந்த பிரகசியசேங்கிறது ஏற்கனவே நிறைய இடத்துல வந்துருத்து. ஹஸ்யசேங்கிறது இங்க விட்டைஹி ந பிரகசியசே, எப்படி விட்டர்களினால் பிரகாஷ்யசே பட முடியாமல் எப்படி இருக்கியோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவளோட நீங்க சகச்சரத்துவம்ங்கிறது வச்சுக்கப்படாது, ஒரு சகவாசம் வச்சுக்கப்படாது. ந பிரதாரியசே குஷலைஹி, இந்த இடத்துல குஷலைஹி ந பிரஹஸ்யசே, பிரகாச விஷயக்கிரியதே நீங்க அடுத்ததுக்கு சொல்லியிருக்கார். இங்க குஷலைஹி அப்படின்னா நல்ல ஸ்கில் நிபுணாக இருக்கா பத்தியா, ஸ்கில்ஃபுல் பீப்புள், அவளால ந, அதாவது இந்த இடத்துல பிரதாரியசேக்கு பதில நீங்க பிரஹஸ்யசே போட்டுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா குஷலாக வந்து ஸ்கில்ஃபுல்லா, அதாவது நிறகுடம் தழும்பும் நிறகுடம் தழும்பாது அரகுடம் தழும்புன்வா. நல்ல குஷலாக என்ன பண்ணுவா அப்படின்னா அவ வந்து மத்தவாளை வஞ்சிக்க மாட்டா. ப்ராபபிளி இவாளுக்கு இந்த ஒர்க் வரலன்னு அப்ப கூட அவ வந்து இதுக்கு பிராசனத்துக்கு விஷயமாக்க மாட்டா. இவாளுக்கு வரல அப்படின்னு கிண்டல் பண்ணலாம், அதுக்கு விஷயமாகாத. ந அவலுப்பியசே சேவக விருக்கைஹி, விருக்கைஹின்னு போட்டிருக்கார், இங்க விருந்தைஹின்னு போட்டிருக்கா. இந்த விருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம். சேவக விருந்தாக, சேவக விருக்காகனா இது ஓநாய்கள், விருக்கம்னா ஓனா உல்ஃபு. சேவக விருக்கைஹி நவலுப்பியசே. சோ அந்த சேவகாக ஏவ விவா விருக்காக, அவளால ந அவலுப்பியசே அப்படின்னா லூட்டு பண்ணப்படக்கூடாது. லோபக லுப்தம் காணாம போறது இல்லையா. சோ அந்த மாதிரி ந அவலுப்பியசே, நீ வந்து யூ ஷுட் நாட் பி லூட்டட் பை சச் சேவக விருக்கைஹி. ந பிரலோபியசே வனிதாபிஹி, வனிதாபிஹி ந பிரலோபியசே, ஸ்திரீகளினால நீ வந்து ஏமாற்றப்படக்கூடாது. அவகிட்ட நீ மயங்கி அதுல ஏமாறப்படாது. ந அபஹ்ரியசே சுகேன, பியூட்டிஃபுல் இல்லையா. சுகேன ந அபஹ்ரியசே, அதாவது சம்மர்ல வந்து 12 மணிக்கு வெயில்ல காஞ்சுட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு சென்னைக்கு. இப்போ வந்து கார்த்தால 8 மணிக்கே ஏசி ஆன் பண்றோம். ஏன்னா நம்ம சுகேன அபஹ்ரியம் அபஹ்ருதாக வயம், அந்த ஏசி இல்லாம நம்மளால இருக்க முடியல. சோ ந சுகேன அபஹ்ரியசே, நீ சுகத்தினால இழுக்கப்பட்டவனாக அதுக்கு அடிமையாக கூட. புரியுறதா? ஆமா. அதுக்கப்புறம் சரியா இருக்கா எல்லாருக்கும்? ம் ஆ. ஆ மேல படிங்க. कामं भावना பவான். भवान् ம் प्रकृतैव धीरः ஆ சோ காமம். சோ வந்து என்ன, எத்யபி பவான் பிரகிருத்தியா ஸ்வபாவ ஏவ தீரஹ, நீ வந்து பிரகிருத்தியா ஏவ காமம். இட்ஸ் குட் திங் என்ன அப்படின்னா பவான் பிரகிருத்தியா ஏவ தீரஹா, நீ பை நேச்சரே என்னன்னா ரொம்ப தைரியசாலி. தீரஹான தைரியசாலி, ஒன்னு கண்ட்ரோல் ஓவர் இஸ் மைண்ட் அண்ட் ஆல்சோ இஸ் பாடி, அந்த மாதிரி ஒரு பர்சன். மேலும் என்ன அப்படின்னா பித்ராச்ச மகதா பிரயத்னேன சமாரோபித சம்ஸ்காரா, பித்ரா அப்பாவான தாராபீடனால் மகதா பிரயத்னேன வித் கிரேட் எஃபர்ட் சமாரோபிதா சம்ஸ்காரः அப்படின்னா சமாரோபிதா சம்ஸ்காரः எஸ்மின் சக தாதிருஷः, எவன் ஒருத்தன் மேல சிக்ஷாதிபிகி நல்ல ஒரு
ஒரு நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது, பவித்ர வாசனாக சமாரோபிதாக, நல்ல ஒரு என்ன சொல்றது, பியர் குரூப், எவ்ரி திங் ஹஸ் பீன் டிசைன்ட் வெரி வெல் ஆன் யூ. ஸோ பித்ராச்ச அப்பாவினால் மகதா பிரயத்னேன வித் அ கிரேட் எஃபர்ட் அப்படின்னா உனக்கு நல்ல நல்ல குருக்களை கொண்டு வந்து, அதாவது கிரேட் எஃபர்ட்னா படிக்க வராதவனுக்கு குச்சி வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாங்கிறது இல்ல. மகதா பிரயத்னேனா எங்கெங்கெல்லாம் த பெஸ்ட் திங் கிடைக்குமோ உலகத்துல, ஐ வாண்ட் மை சன் டு ஹேவ் த பெஸ்ட் டீச்சர்ஸ் இன் த வேர்ல்டு, பெஸ்ட் டியூட்டர், ட்ரெயினர், மியூசிக் டீச்சர் எதுவா இருந்தாலும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னுட்டு மகதா பிரயத்னேன பித்ரா சமாரோபித சம்ஸ்காரः. ஸோ சமாரோபிதாக சம்ஸ்காராக எஸ்மின் சக, ஏற்றி வைக்கப்பட்ட சம்ஸ்காரங்கள் யாரிடத்திலோ அவன் அப்படிப்பட்டவனாக நீ இருக்கிறார். ததாபி, இது அடுத்த வரி சூப்பர். பவத்குண சந்தோஷ மாமேவம் முகரீகிருத்தவான். சரிப்பா, நான் தான் ஐ பீன் பெஸ்டோட் ஆர் எண்டோட் வித் சச் கிரேட் குவாலிட்டிஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா, இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் உலகம் பூரா உலகத்திலேருந்து கொண்டு வந்தாங்கிற, அப்ப நீங்க எதுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாமோ. ததாபி, அப்படி இருந்த பொழுதிலும் பவத் குண சந்தோஷக, உன்னுடைய குணங்களினால் சந்துஷ்டக அகம். சரியா? பவதः குணः பவத் குணः பவத் குணைஹி குணைஹி சந்துஷ்டக அகம். அதுலேருந்து சந்தோஷகனா இங்க சந்துஷ்டக நான், மாம் ஏவம் முகரீகிருத்தவான். முகரீகிருத்தவான்னா வாசாலம் கிருத்தவான். என்ன இந்த மாதிரி யுவர் குட், த குட் குவாலிட்டிஸ் பிரசன்ட் இன் யூ இஸ் மேக்கிங் மீ டாக் டு யூ. ஆர் அதாவது சத்பாத்திரேஷு கொடுக்கணும் இல்லையா? ஸோ பாத்திரம் அறிந்து பிச்சை எடு விட பிச்சை இடு. எதுக்கு எந்த பாத்திரத்துல அந்த உபதேசம் சரியா போகுமோ அவளுக்கு போய் அந்த உபதேசத்தை சொன்னாதான் சரி வரும். நீங்க என்ன பண்ணாலும் நான் கத்திட்டு தான் இருப்பேன், நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறவாகிட்ட என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ததாபி தோ உனக்கு இவ்வளவு, நீ வந்து தாராபீடனுடைய புள்ள, சாட்சாத் இவனுடைய இது, உனக்கு அத்தனை சம்ஸ்காரங்களும் உனக்கு பண்ணியிருக்கா, நல்ல விஷயங்கள்லாம் இம்பார்ட் ஆயிருக்கு. இருந்த பொழுதிலும் ததாபி நான் ஏன் உனக்கு இந்த உபதேசத்தை பண்றேன்னா, உன்னுடைய அதாவது உன்னுடைய வெல்ஃபேர்ல எனக்கு ஈடுபாடு இருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பவத் குண சந்தோஷக, உன்னுடைய குணங்களினால் குணேஷு அந்த சந்துஷ்டிஹி மாம், சந்துஷ்டக அகம் மாமேவம் முகரீகிருத்தம். என்ன இந்த மாதிரி பேச வைக்கிறது உன் பவத்குண சந்தோஷா முகரீகிருத்தமாம். சரியா? ஏன் பகினி, இந்த சென்டென்ஸ்ல கர்த்தாவும் அவர்தான் கர்மாவும் அவர்தான்ல? ஆமா ஆமா. அப்படி நான் சந்துஷ்டகான்னு சொன்னேன். உன்னுடைய குணத்தினுடைய சந்தோஷமானது என்ன பேச வைக்கிறது. ஏன்னா அந்த சந்தோஷக முகரி கிருத்தவான் ரெண்டும் பிரதமால அவரை பத்தின விசேஷனம், மாமும் அவரே தான் த்வித்தியாவும். இந்த மாதிரி பிரயோகம் தான் அந்த கர்ம கர்த்தரிங்கிற மாதிரி பிரயோகமா? எனக்கு ஐடியா இல்லையா சீரியஸ்லி. சரி, ஆனா இதுல ரெண்டுமே அவர் தான் இல்லையா? ஆமா. ரைட் அட்வைஸ் டு ரைட் பீப்புள்ங்கிற மாதிரி he is indicating. பவதः குணேஷு சந்தோஷः மாம் ஏவம். சரியா? ரைட் அட்வைஸ் டு ரைட் பீப்புள்ங்கிற மாதிரி அவர் சொல்றார். only the own. மேல இதமபிச்ச புனக புனக அபிதீயசே, இதையே தான் திருப்பி 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 உனக்கு நான் வந்து கத்தியசே உபதிஷ்யசே. என்ன அப்படின்னா, வித்வாம்சமபி சச்சேதனமபி மகாசத்வமபி அபிஜாதமபி தீரமபி பிரயத்னவந்தமபி புருஷம் இயம் துர்வினீதா கலீகரோதி லக்ஷ்மீஹி இதி. ஸோ இந்த லக்ஷ்மீஹி, துர்வினீதா லக்ஷ்மி கலீகரோதி, ரொம்ப துர்வினீதாவான இருக்கின்ற அரகன்ஸை கொடுக்கக்கூடிய இந்த லக்ஷ்மியானவள் நம்மள ஒத்தனை வந்து கலீகரோதி கலனாக்கிடுறது. எப்படிப்பட்டவன அப்படின்னா, வித்வாம்சம் அப்பி ரொம்ப படிச்சவனாக இருந்த பொழுதிலும், சச்சேதனம் அப்பி ரொம்ப ஃபுல் கான்சியஸோட இருக்கிறவனா, சென்சிபிளா இருந்தாலும் கூட, மகாசத்வம் அப்பி பலவிதமான நற்குணங்களோடு இருந்தவனாக இருந்த பொழுதிலும் கூட, அபிஜாதம் அப்பி சத்குலத்துல உற்பத்தனாக இருந்த பொழுதிலும் கூட, தீரம் அப்பி ஒரு தைரியசாலிய கூட, பிரயத்னவந்தம் அப்படி the person who makes an effort அவனையும் கூட, பிரயத்னவந்தம் அப்படி புருஷனை இயம் துர்வினீதா லக்ஷ்மி கலீகரோதி. அதனால இந்த மாதிரி உபதேசங்களை திருப்பி திருப்பி பண்றேன். இது வந்து நீங்க பார்த்தேன்னா, அபிநவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம், அபிநவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம், சத்குலத்துல பிறந்தது ஒண்ணுத்துக்கு வருமே, என்னது, கர்ப்பேஸ்வரத்துவம், அபிநவ யௌவனத்துவம்,
அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம். இது வந்து ஏகைகமபி அனர்த்த ஹேதவே கிமுத சமவாயகன் தான் ஆரம்பிக்கிறார் உபதேசத்தை. ஸோ முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, வித்வாம்சம் அபி, வித்வான்சனாக இருந்தாலும் சரி, சச்சேதனம் அபி, ரொம்ப ஒரு கான்சியஸோட காரியம் பண்றவனாக இருந்தாலும் சரி, மகா சத்வம் அபி, மகா சத்வ பிரதானமாக இருந்தவனாக இருந்தாலும் கூட, அபிஜாதம் அபி. ஸோ அங்க கர்ப்பேஸ்வரத்துவம், இங்க அபிஜாத்தம். சரியா? தீரம் அபி, ரொம்ப ஒரு தைரியவானாக இருந்த பொழுதிலும் கூட, பிரயத்னவந்தம் அபி, அப்படிப்பட்ட புருஷனை கூட இந்த லக்ஷ்மியானவள் கலி கரோதி. இவளோட இன்ஃப்ளூயன்ஸினால அவ வந்து அவளை வந்து நாசம் பண்ணிடுவோம். அதனால சர்வதா கல்யாணைஹி பித்ரா கிரியமாணம் அனுபவத்து பவான் யௌவராஜ்ய அபிஷேக மங்களம். ஸோ யௌவராஜ்ய அபிஷேகமேவ மங்களம். அந்த யௌவராஜ அபிஷேகம்ங்கிற ஒரு ஆஸ்பீஷியஸ் திங்கை பவான் அனுபவத்து, நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. எப்படி எப்படி அப்படின்னா, சர்வதா கல்யாணைஹி பித்ரா கிரியமாணம் யௌவராஜ அபிஷேகம். ஸோ பலவிதமான சத்காரியங்களால, கல்யாணம் அப்படின்னாலே மங்களம், மங்களைஹி பித்ரா அப்பாவினால் கிரியமானம் படுகின்ற இந்த யௌவராஜ்ய அபிஷேக மங்களத்தை பவான் அனுபவத்து, நீ அனுபவி. குலக்கிரமாகதம் உத்வக பூர்வபுருஷைஹி ஊடாம் துரம். ஸோ குலக்கிரம ஆகதாம் பூர்வபுருஷைஹி ஊடாம் துரம் உத்வக. ஸோ குலக்கிரமம். ஸோ உன்னுடைய குலத்தினுடைய கிரமம்னா அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, இப்படி குலக்கிரமமாக வந்த ஆகதாம் அந்த துரம், அந்த பாரத்தை, ஊடாம் துரம் அப்படின்னா தாங்கிக் கொண்டிருந்த அந்த பாரத்தை, பூர்வ புருஷைஹி ஊடாம் துரம் நீ உத்வக, நீ தாங்கிக்கொள். அவனமய துஷதாம் சிரசி. துஷதாம் அப்படின்னா எதிரிகளினுடைய, துட்டு இல்லையா, துஷதாம் எதிரிகளினுடைய சிராம்சி அவனமய தலகுனியவை. பந்துவர்க்கம் உன்னமய, பந்துவர்க்கம் உன்னை சேர்ந்தவாளை வந்து நீ அவளை வந்து உன்னத்தின் குரு, அவளுக்கு ஏத்தி விடு. உனக்கு அகெயின்ஸ்டா போறவாளுடைய சிராம்சி அவனமய, அந்த தலைகளை கீழே இது பண்ற மாதிரி செய். பந்துவர்க்கம் உன்னமய, உன்னோட சேர்ந்த பந்துவர்கர்களை நீ வந்து மேல தூக்கி விடு. அபிஷேகானந்தரம் ச பிராரப்த திக்விஜய பரிபிரமன்னு விஜிதாமபி தவ பித்ரா சப்தத்வீப பூஷணாம் புனர்விஜயஸ்வ வசுந்தராம். அபிஷேகானந்தரம் ச, இந்த காரனேஷனுக்கு அப்புறம், பிராரப்த திக்விஜய பரிபிரமன்னு, பிராரப்தா திக்விஜயா ஏன சகா, ஆரம்பிக்கப்பட்ட திக்விஜயம் யாராலோ, ஆர் பிராரப்தா திக்விஜயா ஏன சகா, எவனாலோ, அப்படிப்பட்ட நீ பரிபிரமன்னு எல்லா இடத்துலயும் வாண்டர் பண்ணிண்டு, பித்ரா விஜிதாம் வசுந்தராம் புனர்விஜயஸ்வ, அப்பாவினால் ஏற்கனவே வெற்றி கொள்ளப்பட்ட இந்த பூமியை புனக விஜயஸ்வ, மறுபடியும் வெற்றிக்கு உட்பட்டவனாக ஆக்கு. எப்படிப்பட்ட வசுந்தராம்? தீப பூஷணாம் வசுந்தராம், 7 ஐலாண்ட்ஸோட இருக்கின்ற, அதனால பூஷிதாம் வசுந்தராம் துவம் புனக விஜயஸ்வ. அயம் ச தே காலஹ பிரதாபம் ஆரோபயித்தும். அயம் காலஹ, இந்த காலம், த டைம் நவ் இஸ் தே பிரதாபம் ஆரோபித்தும், டு பிரசன்ட் யுவர் பிரதாபம், உன்னுடைய வேலர் என்னங்கிறத காமிக்கிறதுக்கு இதுதான் டைம். நான் பிரின்ஸ் ஆன உடனே போர் போடாம, நான் எல்லாரும் முடியட்டும் 60-70 வயசுக்கு மேல செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் பண்றேன் அப்படின்னா முடியுமா? அப்போ முடியாது. ஸோ இப்போ உனக்கு அபிஷேகம் மாறுது, இப்ப பிரதாபம் ஆரயுத்தும் அயமேவ காலக, அயம் ச தே காலக. ஏன் அப்படின்னா, ஆரூட பிரதாபோஹி ராஜா திரைலோக்கிய தர்ஷீவ சித்தாதேச பவதி இது ஏதாவது அபிதாய உபசசாம. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆரூட பிரதாபோஹி ராஜா. ஸோ ஆரூடக பிரதாபக ஏன சகா. ஸோ எவன் ஒருவனால் அந்த பிரதாபம், அந்த வேலர் அப்படிங்கிறது, அந்த வீரியத்தன்மைங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்ட ராஜாதான் திரைலோக்கிய தர்ஷி, 3 உலகத்தையும், அந்த திரிலோகதர்ஷி அப்படின்னா ஹூ ஹாஸ் அ ஃபார் சைட்டட் ஐடியா அபவுட் ஆல் த 3 இது தர்ஷி இவ. அதுபோல சித்தாதேசா பவதி, அவனுடைய அப்பிரதிகதா ஆதேசா எஸ்ய சகா, அதாவது சித்தகா ஆதேசா எஸ்ய சகா, எவனுடைய ஒரு ஆதேசமானது மத்தவாளால மீறப்படாம இருக்கும், அப்படிப்பட்ட சித்தாதேசா சக ராஜா பவதி. சித்தாதேசா, ஆரூட பிரதாபா, திரைலோக்கிய தர்ஷி, இது 3மே அந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவ். சரியா? இது ஏதாவது அபிதாய, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சக உபசசாம, அந்த சுகநாசருங்கிறவர் இதோட
வீரராம அவர் வந்து முடிச்சு விட்டார். சரியா? இதுக்கப்புறம் வந்து ஒரு சசாமனா சசாம சசாமன உபசசாம உப உப அட்வைஸ் பண்ணார் ஆமா, இல்ல அட்வைஸ் இல்ல இல்ல பண்ணார் விராமம் ஓ இத டுக் அடைஞ்சார். பிரேக் ஆமா, he finished his speech. சரியா? ஃபினிஷ் ஆமா, சரியா இருக்கா? ம் இந்த சாந்தா இடத்துல அது சாந்தா சாரி பூதன். பகினி, கர்த்தா அவர் இல்லை இல்லையா, சந்தோஷக தான் கர்த்தா. அந்த சந்தோஷமானது என்ன அதுதான் நான் பேச சொல்ல வரேன். வைத்தது. நீங்க வந்து ஆமா. கர்மகர்த்தான்னு about to ஆரம்பிச்சே say எனக்கு that. நிறைய அதான் அதான். சந்தோஷः நானும் அதுக்கு தான் அன்மியூட் முகरीकृतवान् பண்ணேன். இல்லையா? சந்தோஷः முகरीकृतवान् சந்தோஷः மாம் முகरीकृतवान् சந்தோஷः மாம் முகरीकृतवाன்னு சொல்லும்பொழுது சக சந்துஷ்டः சன்னு இப்படி பேசினாருங்கிறத நான் சொன்னேன். புரியுதா? ஆமா ஆமா. சந்தோஷः மாம் முகरीकृतवाன் சரி கிருத்தவான். சந்தோஷமானது என்னை பேசும்படி செய்தது, பேச வைத்தது. பேச ஆமா ஆமா. வைத்தது. So, கர்த்தா இஸ் டிஃப்ரெண்ட், கர்மா இஸ் டிஃப்ரெண்ட். ஆமா ஆமா. ஆமா. நீங்க நீங்க நான் வந்து சந்துஷ்டகான்னு சொன்ன உடனே நீங்க அதை உடனே நான் அப்படி எடுத்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. நான் சந்துஷ்டகாங்கிறதுக்கு எதுனா எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அவருடைய குணத்தினால சந்தோஷமாக்கப்பட்டவர் அவர். அதனால பேச்சு காரணம் அது. Unless and until if he's not pleased by his qualities, he wouldn't have opened his mouth because he is a ராஜகுமாரன். சோ வந்து இவர்கிட்ட அட்வைஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இந்த டைமிங் காதம்பரி வந்து அப்புறம் தான் வந்தது இல்லையா? சாணக்கிய சாஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததா? பிகாஸ் இந்த கௌட்டில்ய சாஸ்திரம் கட்சி குட்டிலசிய பாவக கௌட்டில்யம்னு எடுத்துண்டு இந்த 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 குட்டி இந்த கௌட்டில்ய குட்டி அப்படி எடுத்துக்கிறேன் நீங்க கௌட்டில்ய இல்ல, சாஸ்திரம். அது ஆனா டைமிங் தெரிஞ்சாதான். லைக் இஃப் சாணக்கிய சாஸ்திரம் வாஸ் மச் பிஃபோர் காதம்பரி. சாணக்கியன் வந்து எக்ஸிஸ்டட் ஈவன் பிஃபோர் தட் டைம் சொல்றாள் ஐயா. ஈவன் புராணங்கள்லாம் கூட அதனுடைய மென்ஷன் இருக்குங்கிறான். இருக்கு. ஓகே ஓகே. புராணாக்கிசம் படிக்கும்போது இன்ட்ரோடக்ஷன்ல அவ அதுதான் சொல்றான். சோ அதனால அது வந்து அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு சாஸ்திரம் இல்லையா அர்த்த சாஸ்திரம்ங்கிறது. அவரோட சாணக்கியனுடைய நீதியில தெர் இஸ் நோ என்ன சொல்றது ஒரு லீனியன்ஸே கிடையாது. அந்த மாதிரி இதுனா இது அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் தான். ஜீரோ டாலரன்ஸ். ஆமா. சோ இதோட சுகநாச உபதேசம் முடிஞ்சுடுத்து.